சரி ரைட். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் நாள் இல்லையா, ரூல் தான் பார்க்க போகிறோம் நம்ம. சரிங்களா? எல்லாரும் கேட்குதா நான் பேசுறது? கேக்குதுங்க சார். ஏன்னா புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, அதனால் ஃபஸ்ட் நாள் வந்து ரூல் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால ஆக்சுவலாக எல்லோரும் வரட்டும் அப்படின்னு தான் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி பரவாயில்ல. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பண்ணலாங்க சார். பண்ணலாம். ஓகே பாஜி. ரைட். சரி, நம்ம பார்க்க போகிறது திதி யோகம் கரணம் முடக்கு, இதை வச்சு பலன் எடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடம். கரெக்டு தானே? ஆமாங்க சார். ஆமாங்க. திதி யோகம் கரணம் முடக்கு, இது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிரகம் பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை வச்சு கிரகாரகம், பாவகாரகம், நட்சத்திரகாரகம், தசா புத்தி, ஸோ இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி கோச்சாரத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பலன்களை வந்து தீர்மானிக்க போகிறோம். பேசிக் வந்து இதுதான். இதில் வந்து 3 விஷயத்தை நம்ம வந்து பலன்களுக்கு பயன்படுத்துவோம். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பாவகாரகம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துவோம். பாவகாரகம் அப்படின்னா சிம்பிள். ஆக்சுவலாக வந்து 12 வீடுகள் வந்து இருக்கு. வீடுகள் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பலன். லக்னம் பாவம்னா அதுக்கு ஒரு பலன், 2ஆம் பாவம்னா அதுக்கு ஒரு பலன், 3ஆம் பாவம்னா ஒரு பலன். அந்த வீட்டில் ஒரு கிரகம் நிற்கும் போது அது என்ன மாதிரி பலன்களை வந்து தரும் அப்படிங்கிறது தான் பாவகாரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா நட்சத்திரகாரகம். டோட்டலாக 27 நட்சத்திரம் உள்ளார இருக்கு. அது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பலன் சொல்ல போகிறோம். தேர்டு வந்து கிரகாரம். ஒன்பது கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சூரியன்லேருந்து ராகு கேது வரை மொத்தம் 9 கிரகங்கள் இருக்குது. அதை வச்சு சில பலன்கள் வந்து தீர்மானிக்கப்படும். இதை தான் நம்ம வந்து பாவகாரகம், நட்சத்திரகாரகம், கிரகாரகம்னு சொல்கிறோம். இதில் வெரி இம்பார்ட்டன்ட் யார் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரகாரங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிரககாரகம், அதுக்கப்புறம் தான் வந்து பாவகாரகம். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இதுதான் வந்து தேர்டு. பாவகாரகம் வந்து என்னை பொறுத்தவரையும் ரொம்ப ரேராக சில விஷயங்களுக்கு தான் வந்து பயன்படுத்துவேன். எல்லா இடங்களுக்கும் பாவகாரத்தை வந்து பயன்படுத்த மாட்டேன். அப்போ பயன்படுத்தலை அப்படின்னா பலன் கரெக்டாக வருமா அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிஷாவே கிடைக்கணும். ஓகேவா? ஓகே. ஆமாம். இப்போ இதில் நட்சத்திரத்தை பற்றி முதல்ல வந்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ திதிசூன்ய நட்சத்திரங்கள், திதிசூன்ய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும். நம்ம பழைய ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். புதுசாக வந்திருக்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பிரதமை தேதியில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து எந்தெந்த வீடுகள் சூன்யம் அடையும்? துலாம், மகரம், விருச்சி. ரைட். துலாம் வீடும் மகர வீடும் வந்து சூன்யம் அடையும். துலாம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன், மகர வீட்டின் அதிபதி சனி பகவான். ஸோ இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் பரணி,
பூரம், பூராடம். சனியுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இதை தான் நம்ம வந்து தீசூனிய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு திதியிலும் பிறந்தவர்களுக்கு அது வந்து மாறும். சரியா? ஒவ்வொரு திதியிலும் பிறந்தவர்களுக்கு மாறும். பிறந்தமைக்கு ஒரு மாதிரி தீசூன்ய வீடு வரும். கசா ஒவ்வொரு வீடுகளுக்கும் தீசூனிய வீடுகள் வந்து மாறும். அதிபதிகள் வந்து மாறுவாங்க. தீசூனிய நட்சத்திரங்கள் வந்து மாறும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான், நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. அப்போ அடுத்தது யோகம்னு எடுக்கிறோம். யோகம் அப்படிங்கிறது மொத்தம் 27 நாம யோகம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சரியா? டோட்டலாக எத்தனை நாம யோகம் இருக்குது? 27 குருஜி. 27 நாம யோகம். முதல் நாம யோகம் விஷ்கம்பம். விஷ்கம்ப நாம யோகத்துக்கு யோகி யாரு? சனீஸ்வரர் குருஜி. அவயோகி சந்திரபவன். சந்திரன். உபயோகம் உபாவயோகம் எப்படி இருப்பீங்க? உபயோகம் அவயோகம். 3 நட்சத்திரம் முன்னாடி சார் இருக்கிறது பண்ணணும். வளர்பிறை தேய்பிறைக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறும். உதாரணத்துக்கு வளர்பிறையில் டேபிள் வந்து குரூப்பில் போட்டிருக்காங்க. வளர்பிறை அப்படின்னா சுக்கிரன் வந்து உபயோகி, குரு வந்து உபயோகி. தேய்பிறை அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து உபயோகம், கேது வந்து உபயோகம். இப்படி வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கும் 2 யோகி கிடைப்பார், 2 அவயோகி கிடைப்பார். உதாரணத்துக்கு விஷ்கம்பத்தில் ஒருத்தர் வந்து வளர்பிறையில் பிறந்திருக்காரு அப்படின்னா இதான் டேபிள். நமக்கு சனி சுக்கிரன் யோகி, சந்திரன் குரு வந்து அவயோகி. இப்போ இவருடைய நட்சத்திரம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். குருவுடைய நட்சத்திரம் வந்து புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்? அவயோகியினுடைய நட்சத்திரங்கள், அவயோக நட்சத்திரங்கள் சொல்லணும். இப்போ சனிக்கு உண்டான நட்சத்திரத்தை வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அதே போல் சுக்கிரனுக்கு உண்டான பரணி, பூரம், பூராடம். இதையெல்லாம் இந்த 6 நட்சத்திரத்தை என்ன சொல்லணும்? யோகி நட்சத்திரங்கள்னு சொல்லணும். இந்த 2 கிரகத்தை யோகின்னு சொல்லணும், அவருடைய நட்சத்திரத்தை வந்து யோகி நட்சத்திரங்கள்னு சொல்லணும். ஓகேவா? ஓகே குருஜி. இன்னைக்கு கிளாஸ் வந்து பேசிக்காக தான் போவோம். நாளையிலேருந்து உங்களுக்கு ரொம்ப டீப்பாக வந்து போவோம். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. இப்போ அடுத்தது கரணம். மொத்தம் எத்தனை கரணம் இருக்கு? 11 சார். 11 கரணங்கள் வந்து இருக்கு. என்னென்ன கரணம்? பவம், மாளவம், கௌளவம், கைதுளை, கரசை, வணிசை, பத்திரை, நாகவம், சதுஸ்பாதம். ஐயா சகுனி சதுஸ்பாதம், நாகவம், கிருஷ்ணகம். ரைட். முதல் கரணம் வந்து பவகரணம். முதல் கரணம் வந்து பவகரணம். இப்போ பவகரணத்தின் அதிபதி யாரு? செவ்வாய். செவ்வாய் பகவான். ரைட். அப்போ செவ்வாய் வந்து பவகரணத்தின் அதிபதி அப்படின்னா பவகரணத்துக்கு நட்சத்திரங்கள் என்னென்ன? செவ்வாயுடைய நட்சத்திரங்களை வந்து நம்ம வந்து கர்ணனாருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அது நாம எப்படி பழக்கம் வச்சிருந்தோம், ஆனா தெரியல எப்படி பழக்கம் வச்சு தெரியல. கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யார் அது இடையில பேசுறது?
அறிவழகன் சார். அறிவுலன் சார் வீட்டில் ஏதாவது பேசுகிற மாதிரி தான் மீட் போட்டுக்கோங்க. ரைட். இப்போ வந்து பவகரணத்தின் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய். இப்போ இவருடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இது மூணும் வந்து இவருடைய நட்சத்திரம். இப்போ இவர் கரணநாதன் சொல்லணும். இவர் வந்து கரணநாதனுடைய நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கணும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ரைட். இப்போ அடுத்தது வந்து முடக்கு தோஷம். முடக்கு தோஷத்தினுடைய விதிகள் யாராவது சொல்லுங்க. முடக்கு தோஷத்துக்கு உண்டான விதிகள் என்ன, யாராவது சொல்லலாம். சார் சூரியன் நின்ற நட்சத்திரத்துல இருந்து சார் மூல முறைக்கு எண்ணணும். அந்த எண்ணிக்கையை போராட்டத்துல இருந்து எண்ணி எந்த நட்சத்திரம் வருதோ அந்த வீடு தான் சார் முதல் பாதம் வரக்கூடிய வீடு தான் சார் முடக்கு. ரைட். இன்னைக்கு சூரியன் எங்க இருக்காரு கோச்சாரத்துல? இன்னைக்கு சூரியன் எங்க இருக்காரு கோச்சாரத்துல? சித்திரை சார். சுவாதிக்கு வந்துட்டாரு. போட்டு பாருங்க, சுவாதி கரெக்டா இருக்கணும். ரைட். இப்போ முடக்கு தோஷத்துக்கு உண்டான விதி என்ன அப்படின்னா, அதனுடைய ரூல் விதி என்ன அப்படின்னா, சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து மூலம் நட்சத்திரம் வரை எண்ணணும். இப்போ சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை, அடுத்த நட்சத்திரம் வந்து மூலம். இப்போ எத்தனை நட்சத்திரம் வருது? 1, 2, 3, 4, 5வது நட்சத்திரம் வருது. அந்த கவுண்டிங் வந்து 5, அதை மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து பூராடம் அப்படின்ற நட்சத்திரத்தை 1ஆ வச்சுக்கிட்டு 5 நட்சத்திரம் வேணும். பூராடம் 1, உத்திராடம் வந்து 2, திருவோணம் என்பது வந்து 3, அவிட்டம் என்பது 4, சதயம் என்பது 5. 5ங்கிறது கவுண்டிங் வந்து சதயத்தில் வந்து நமக்கு முடியுது. இந்த சதயங்கிறது எந்த வீட்டில் இருக்கு? கும்ப வீட்டு. கும்ப வீட்டில் வந்து இருக்கு. அதனால அந்த வீடு தான் வந்து முடக்கு வீடு. அப்போ இந்த இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகள் அனைவருக்குமே வந்து கும்பங்கிற வீடு தான் வந்து முடக்கு வீடாக வந்து வரும். இதான் வந்து முடக்கு வீடு. இந்த வீட்டு ஓனர் வந்து சனிங்கிறதுனால அவர் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா முடக்கு அதிபதி அப்படி சொல்லலாம். அதே போல் இந்த சனியுடைய நட்சத்திரம் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, இந்த நட்சத்திரங்களை என்ன சொல்லணும் அப்படின்னா முடக்கு அதிபதியின் நட்சத்திரங்கள், முடக்கு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஷார்ட்டாக. ஸோ வந்து நம்ம வந்து திதியை வைத்து திதி சூரிய நட்சத்திரங்கள், யோகத்தை வைத்து யோக நட்சத்திரம், அவயோக நட்சத்திரம், கரணத்தை வைத்து கரணநாத நட்சத்திரம், முடக்கு தோஷத்தை வைத்து முடக்கு நட்சத்திரம் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்து வந்துடும். கிரகங்களையும் மறந்துடணும். கிரகத்தை மறந்துடணும், 12 பாவங்களை வந்து மறந்துடணும். நமக்கு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தருடைய கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு வந்து வந்துடும். இருக்கிறதே பவர்ஃபுல்லானது வந்து நட்சத்திரம் மண்டலம் தான். அதான் வந்து நிலையானது. பாவகாரங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சூரியன் வந்து மாற மாற ஒவ்வொரு மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அப்படி மாற மாற பாவகாரகத்துலேயும் சில சேஞ்சஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது நிலையானது இல்லை. புரியுதுங்களா? கிரககாரகமும் அதே மாதிரி தான். இன்னைக்கு சூரியன் இங்கே இருக்காரு அப்படின்னா அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பார், அடுத்த மாதம் இங்கே இருப்பார். அது நிலையற்ற தன்மையுடையது, மாறிக்கிட்டே இருக்கும். கிரகமும் மாறிக்கிட்டே இருக்கும், பாவகாரமும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதாவது கிரகங்கள் மாற மாற அதுவும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ லக்னம் மாற மாற பாவகாரங்கள் சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? இப்போ மேஷ லக்னத்துக்கு 1ஆம் பாவம் வந்து மேஷன்னு எடுத்துக்கிங்க, ரிஷபத்தை 2ன்னு எடுப்பீங்க. அது கடக லக்னத்துக்கு இதை 1ன்னு வைப்பீங்க, கடகத்தை, சிம்மத்தை வந்து 2ன்னு எடுப்பீங்க. அப்போ பாவகாரங்கள் மாறுதா மாறலையா? லக்னத்துக்கு தகுந்த மாதிரி மாறுதுங்க. கிரகத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்.
ஆனால் ஸ்டாண்டர்டாக எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கிறது நட்சத்திரக்காரங்கள் மட்டும்தான். ஓகேவா? ஓகே ஓகே. அதனால தான் நம்ம வந்து மெயினாக வந்து நட்சத்திரத்துக்கு வந்து நின்றது. இப்பொழுதுமே நான் வந்து பலன்கள் எடுக்கிறதுக்கு நட்சத்திரத்துக்கு தான் வந்து முக்கியத்துவம் தருவேன். அதுக்கப்புறம் தான் வந்து கிரககாரகம், அதுக்கப்புறம் தான் வந்து பாவகாரகம். இந்த பார்வைகள்லாம் வந்து வேல்யூவே இல்லாத விஷயம், ஜோசியத்துக்கு தேவையே இல்லை. பார்வைகள்லாம் வந்து தேவையே கிடையாது. எல்லாரும் வந்து பார்வைகளில் நின்றுட்டு பாவகாரகத்தில் நின்றுட்டு அதுக்கப்புறம் கிரககாரத்தை லைட்டாக டச் பண்ணுவாங்க. நட்சத்திரகாரத்துக்கு யாரும் வரவே மாட்டாங்க. நட்சத்திரத்துக்கு வராமல் பலன் வந்து அக்ரிஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேவா? ஓகேங்க சார். எல்லாம் கிரகத்திலே நிற்பாங்க. இவர் வந்து உச்சமாக இருக்கிறாரு, நீசமாக இருக்காரு, நட்பாக இருக்காரு, சமமாக இருக்காரு, பகையாக இருக்காரு, இவர் இங்கே பார்க்குறாரு, அங்கே பார்க்குறாரு, 12ஆம் பாவத்தில் இருக்காரு, 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு, இப்படியே ஓட்டுவாங்க. பாவகாரகம், கிரககாரகம், பார்வைகள், ஆட்சி, உச்சம், நீசம் இப்படின்னு வச்சுட்டே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் வந்து நட்சத்திரத்துக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் தான் அதுக்கெல்லாம் பார்வைங்கிறதெல்லாம் வந்து வேல்யூவே இல்லாத விஷயம். கிரக பார்வைங்கிறது தேவையில்லை நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து முதல் திதியான பிரதமை திதியில் வந்து பிறந்திருக்காரு. பிரதமை திதியில் பிறந்திருந்தால் அவர் வந்து தீசூனிய நட்சத்திரங்களாக பரணி, பூரம், பூராடம் வந்து வரும். அதே போல பூசம், அனுஷம், உத்திரட்டாதி வந்து வரும். இந்த 6 நட்சத்திரங்களும் வந்து பிரதமை திதியில் பிறந்தவர்களுக்கு திதிசூனிய நட்சத்திரம். ஓகேவா? ஓகேங்க சார். இப்போ முதல் நாமயோகம் என்ன? விஷ்கமம் நாமயோகம். முதல் நாமயோகம் வந்து விஷ்கமம் நாமயோகம். வளர்பிறையில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. திதியில் வந்து வளர்பிறை, வளர்பிறை பிரதமை. இப்போ வளர்பிறை விஷ்கமம் நாமயோகம். சனி யோகி, சனி யோகியாக வருவார். சந்திரன் அவயோகியாக வருவார். சுக்கிரன் உபயோகமாக வருவார். குரு வந்து உபயோகமாக வருவார். அப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, சுக்கிரனுக்கு உண்டான பரணி, பூரம், பூராடம் எல்லாம் வந்து யோக நட்சத்திரங்கள் அப்படின்ற கேரக்டரில் வந்து வருவாங்க. 6 நட்சத்திரங்கள். இப்போ சந்திரனுக்கு உண்டான ரோகிணி, அஸ்தம், திருவோணம். குருக்கு உண்டான புனர்பூசம், விஷாகம், புரட்டாதி. இந்த 6 நட்சத்திரங்களும் அவயோக நட்சத்திரம் அப்படின்ற கேரக்டரில் வந்து வரும். விஷ்கமோ நாமயோகத்தில் வளர்பிறையில் பிறந்தவர்கள். அடுத்து கரணம். கரணத்தின் முதல் கரணம் வந்து பவம். கரணநாதன் செவ்வாய். இப்போ மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரமும் வந்து கரணநாதனுடைய நட்சத்திரமாக இடம்பெறும். அடுத்தது முடக்கு விதி. இன்றைக்கி வந்து சூரியன் வந்து சுவாதியில் இருக்கார். ஸோ வந்து முடக்கு குறிகாட்டிக்கூடிய நட்சத்திரம் வந்து சதயம் வந்தது. சதயம் வந்து கும்பத்தில் இருந்தது. கும்ப வீட்டுக்குள்ளான ஓனர் வந்து சனி பகவான். அவர் தான் வந்து முடக்கு அதிபதி. அவருடைய நட்சத்திரம் வந்து பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. இதெல்லாம் வந்து முடக்கு அதிபதியின் நட்சத்திரங்கள் அல்லது முடக்கு நட்சத்திரம்னு நீங்கள் எழுதணும். ஓகே தானே? ஓகே ரைட். முன்னொரு காலத்தில் வந்து என்னன்னா, நம்ம குடும்பத்தில் யாராவது வந்து இறந்திருந்தால், நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணி இறந்திருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
அவங்களாம் வந்து நட்சத்திரமாக மாறி மேலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நட்சத்திரமாக மாறி ஜொலிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த மாதிரி? சித்தர்கள் அதே போல தான். இப்போ சித்தர்கள்லாம் வந்து முக்தி நிலை அடைகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நட்சத்திர தன்மையை வந்து அடைஞ்சிருவாங்க, ஜொலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே வந்து சிவனாக மாறிட முடியாது, நட்சத்திரத்தினுடைய அந்தஸ்தை வந்து வாங்கிக்குவாங்க. நட்சத்திரங்களை வைத்து அவ்வளோ முக்கியத்துவமான கதைகள்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நட்சத்திரங்கள் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் என்ன கதை அப்படின்னா, இந்த அவயோக நட்சத்திரங்கள் அப்படின்னு வருது இல்லையா, இதெல்லாம் என்ன கணக்கில் வரும் அப்படின்னா, நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய 7 தலைமுறையுடைய கணக்கு. இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தைய பிறக்குது, சில குடும்பத்தில் 2 பேர், சில இதில் வந்து 4-5 பேர், சில குடும்பத்தில் 17-18 பேர்லாம் பிறகுறாங்க. அப்போ எல்லாருடைய முன்னோர்களுடைய கணக்கு எடுத்தால் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க குடும்பத்தில் இறந்த 7 தலைமுறையுடைய கணக்கு எடுத்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். அப்படி பார்த்தா எல்லாருமே ஒரே மாதிரி அவயவத்தையே வாங்கிட்டு வராங்களான்னா வாங்கிட்டு வர்றது கிடையாது. ஏன் இங்கே மாறுது? எதனால் மாறுது சொல்லுங்க பார்க்கலாம். குருஜி, அந்த ஆன்மாவுடைய பூர்வ புண்ணியம் அதுவும் கணக்குல வரும் இல்லைங்களா? வெரி குட். அதாவது ஒரு ஆன்மா வந்து பிறப்பெடுக்கும் போது அது முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் வந்து ஆட் ஆகுதுங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் 4-5 பேர் பிறந்தாலும் முன்னோர்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு ஆன்மா பிறப்பெடுக்கும் போது அதனுடைய பாவ புண்ணிய கணக்கு, முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்கு வேறு மாதிரி இருக்குது. இது ரெண்டும் ஆட் ஆகும்போது தான் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது உருவாகும். இதில் முன்னோர்களுடைய பாவ புண்ணிய கணக்கு வந்து பெருசா அல்லது ஜாதகர் முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்கு பெருசா? எது வந்து பெரிய கர்மா? யோசனை பண்ணி பாருங்க. ஜாதகர் செய்த கர்மா தாங்க. வெரி குட், வெரி குட். எல்லாருடைய முன்னோர்களும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் பிறகுறாங்கன்னா எல்லாருடைய முன்னோரும் பாவங்கள்லாம் ஒரே கணக்கு, ஒரே மாதிரி தான் வந்திருக்கோங்க. 7 பேர் தலைமுறையில் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகள் வந்து ஒரே மாதிரி தான் இருந்திருக்கும். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் கர்மம் மாறுறதுக்கு காரணம் அவரவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினை. ஆனால் ஜோசியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பித்திருக்கள் சாபம், முன்னோர்கள் சாபம், எல்லா பழியும் தூக்கி முன்னோர்கள் மேலே போட்டுறோம். யாராவது வந்து பலன் சொல்லும்போது நீ முன்ஜென்மத்தில் செய்த பாவம் தான்ப்பா அதிகமாக இருக்கு, அல்லது நீ முன்ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் தான்ப்பா அதிகமாக இருக்கு, அதனால தான் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிற அப்படின்னு யாராவது பலன் சொல்கிறோமா? இல்ல குருஜி. எல்லா பாவத்தையும் தூக்கி முன்னோர்கள் மேலே போட்டுறது, எல்லா புண்ணியத்தையும் தூக்கி முன்னோர்கள் மேலே வச்சிடறது. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆன்மாவும், ஒவ்வொரு உயிரும், ஒவ்வொரு ஜாதகரும் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்மவினையின் அடிப்படையில் தான் பாவத்தையோ புண்ணியத்தையோ நிறையா வந்து அனுபவிப்பாங்க. அதான் வந்து உண்மை. ஒரு குடும்பத்தில் 5 பேர், ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்துட்டுருக்காரு, ஆனால் கல்யாண வாழ்க்கை அவருக்கு சிறப்பாக இருந்தார். அதே குடும்பத்தில் ஒருத்தர் ஏழ்மையாக வாழ்ந்துட்டுருக்காரு, அவருடைய கல்யாண வாழ்க்கை நிம்மதியாக போயிட்டு இருக்குது. இன்னொருத்தர் பிறந்திருக்காரு, ரெண்டுமே அடி வாங்குது. இன்னொருத்தர் பிறந்திருக்காரு, ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவரவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகள் தான் அதை வந்து தீர்மானிக்குது, ப்ளஸ் முன்னோர்களுடைய கர்மம். சரிதானே? சரி, ஓகே. ஆமாங்க. இப்போ வந்து இந்த தலைமுறையில் தான் நம்ம வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் முடிவு பண்ணுறது? இப்போ எங்கள் தாத்தா பேர் ராமசாமி, எங்கள் அப்பா பேர் வந்து சண்முகம். இந்த குடும்பத்தில் தான் நான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் முன்னோர்கள் வந்து முடிவு பண்ணாங்களா, இல்லை நான் முடிவு பண்ணணும்? நீங்க குருஜி. ஆ ஏன் அப்படின்னா, நான் முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கணக்குகளை அனுபவிப்பதற்கு எந்த தலைமுறையில் பிறந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கக்கூடிய கர்மக்காரகன் முடிவு பண்ணி என்ன இந்த குடும்பத்தில் வந்து உயிரை கொடுக்குறான். கர்மக்காரகன் சனி பகவான், அவன் தான் ஆயுள்காரகன், அவன் தான் ஆயுளை வந்து நமக்கு வந்து கொடுக்குறான். கர்மத்தையும் கொடுக்குறான், ஆயுளையும் கொடுக்குறான். அந்த கர்மமும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆயுளையும் முடிச்சு வச்சிடறான். அப்போ இந்த குடும்பத்தில் பிறக்கணும்னு யார் முடிவு பண்ணது? சனி பகவான். நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் சனி பகவான் வந்து முடிவு பண்றாரு. கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். ஆமாங்க. நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தினுடைய கணக்குக்கு தகுந்த மாதிரி கர்மக்காரகன் சனி பகவான் ஒரு கணக்கு வச்சு இவனை இந்த குடும்பத்துக்கு அனுப்புனா கரெக்டாக இருக்கும், இவளை இந்த குடும்பத்துக்கு பிறப்பெடுத்தாக்க கரெக்டாக இருக்கும், இவங்க வந்து இத்தனை வருஷம் வாழணும், இன்னும் நன்மை தீமையில அனுபவிச்சா அவன் கர்மா வந்து தீரும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்மளை வந்து பிறக்க வைக்கிறாரு. நம்ம ஏன் என்ன பண்ணுறோம்? அப்பா அம்மாவை பார்த்து நீ ஏன் என்னை பெத்த அப்படின்னு கேள்வி கேட்குறோம் நம்ம. கரெக்டா இல்லையா? சண்டை வரும்போது அப்படிதான் சார் கேட்கறாங்க. அவங்கள ஒன்றை பெற்றாங்க, ஓ கர்மாவுக்கு வந்து தேவையான விஷயத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ வந்து அந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிற. கரெக்டா இல்லையா? கரெக்டுங்க சார். ஆமாங்க. இப்போ நம்ம வந்து விளையாட்டு போக்கில் பேசிட்டு இருக்கோம், அதில் எவ்வளோ ஆழமான உண்மைகள் இருக்கு பாருங்க. ஆமாங்க சார். நான் வந்து எப்பொழுதுமே வந்து இன்னைக்கு பாடத்திட்டம் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர ஆள் தான் நம்ம கிடையாது. அப்போ அன்றைக்கி என்ன தோணுதோ அதை வந்து பாடம் நடத்தி போயிட்டே இருப்பேன் நான். சரிதானே? சரிங்க சார். அப்போ முன்ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியமா, அல்லது உங்கள் முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தை வந்து பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் தோஷம் அப்படின்ற பேரில் வந்து அதுக்கு விமோச்சனம் தேடிட்டீங்களே அது முக்கியமா? நாம செஞ்ச பாவ புண்ணியத்தை சரி பண்றது தான் சார் முக்கியம். அதுதான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு கர்மம். அப்போ அதை நம்ம சரி பண்ணணும்னா நம்மளே நமக்கு போய் திதி தர்ப்பணம் அதில் யோமம் அதெல்லாம் கொடுத்துக்க முடியும்? நம்மளே நமக்கு போய் கொடுத்துக்க முடியுமா? இப்போ முன்னோர்கள் பழி போட்டு சொல்கிறீங்க தில தர்ப்பணம் ஹோமம் பண்ணுங்க, அடுத்தது வந்து தர்ப்பணம் வந்து பண்ணுங்க, அமாவாசை தோறும் படையல் போடுங்க, குலதெய்வ கோயிலுக்கு போங்க, போனீங்கன்னா உங்களுடைய கர்மாலாம் வந்து சரியாகும், அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நடக்கலையே கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்கலையே குழந்தை பிறக்கும், அப்படி பழி தூக்கி அவங்க மேலே போகிறோம். இப்போ நம்ம செய்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து சில பாவங்களை வந்து அதிகமாக அனுபவிக்கிறோம். அப்போ அதை திங்கிறதுக்கு நம்ம என்ன நமக்கே வந்து திலகோமம் பண்ண முடியும் உயிரோடு இருக்கும்போது? என்ன இல்லை அமைதியாக இருக்கிறீங்க? பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ வந்து அதுக்கு தான் வந்து பரிகார ஸ்தலங்கள் என்பது இருக்குது. திலகோமம், தர்ப்பணம், அமாவாசை படையில் குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து முன்னோர்களுக்கு உண்டான விஷயங்கள். முன்னோர்கள் செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக வைக்கப்பட்டது. நம்ம முன்ஜென்மத்தில் செய்த பாவ கணக்குகளை தீர்ப்பதற்கு சரி பண்ணுறதுக்கு தான் பரிகாரங்கள் பேரில் நம்ம வந்து கோவில்களுக்கு வந்து போராடணும். ஓகே தானே? எது முக்கியம்? திலகோமம், தர்ப்பணம், படையல், அமாவாசை வழிபாடு இது முக்கியமா, அல்லது நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு கோவில் பரிகாரங்கள் போயிட்டு பரிகாரங்கள் பண்ணுறது முக்கியமா? நமக்கு பண்ற பரிகாரம் தான் சார் முக்கியம். அதுதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதே 5ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு கர்மா வந்து பெரிய அளவில் நடக்குது அப்படின்னா அது வந்து முன்னோர்கள் செய்த பாவத்தினால் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 5ஆம் பாவத்தை மட்டும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணும்போது அது வந்து ரெண்டையுமே நீங்கள் வந்து ஈக்குவலாக பண்ணணும். உங்களுக்கும் பரிகாரம் பண்ணணும், முன்னோர்கள் மேலே உடனே பாவத்தை தூக்கி போட்டக்கூடாது. 5ஆம் பாவம் டச்சாக இருக்குது, எல்லாமே காரணமே வந்து முன்னோர்கள் தான் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அது வந்து என்னென்னா முன்னோர்களுக்கும் உங்களுக்கும் ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் இருக்குது அந்த பாவத்துக்கு. சரியா?
ஓகேங்க சார். அப்போ வந்து என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வந்து பலவீனமாக இருக்கிறதோ அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்வதற்கு சில கோவில்கள் வந்து இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து பரிகாரம் பண்ணிக்கிறோம். முன்னோர்கள் வழி வந்த சில கர்மாவை தீர்க்கறதுக்கு திலகோமம் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ எந்த கிரகம் பாசிட்டிவாக இருக்குது, எந்த கிரகம் நெகட்டிவாக இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வரும்போது தான் இந்த ரூல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது. இப்போ இதில் வந்து என்னென்னா, அந்த அவயோக நட்சத்திரங்கள் 6 நட்சத்திரங்கள் இருக்குது. அவயோகம் நட்சத்திரம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து 6 நட்சத்திரம் கம்பல்சரி வந்துடும். இது வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். இது 3 ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அப்போ நம்ம வந்து முன் ஜென்மத்தில் வந்து உணவு, உடை, அதே போல் நம்மளை சுற்றி உள்ள பெண்கள், விவசாயம், நீர்நிலைகள், இதன் வழியில் அந்த பாவத்தை வந்து சம்பாதிச்சிருக்கோம். சந்திரனுடைய காரகத்தில் அந்த பாவத்தை வந்து சம்பாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கர்மாவை அனுபவிச்சதே திரும்ப வேறு வழியே இல்லை. இதில் வந்து எந்த கிரகம் 9 கிரகத்தில் எந்த கிரகம் வந்தாலும் அவுட்டர். கிரகமே இல்லை அப்படின்னாலும் கோச்சாரத்தில் கிரகம் வரும்போது ஆப்போசிட்டு போயிடணும். வந்து திதி இருக்குது, யோகம் இருக்குது, கரணம் இருக்குது, முடக்கம் இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. ஆனால் வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய அதிக கர்மாவை தரக்கூடிய, தீய கர்மாவை தரக்கூடிய இடமே வந்து நமக்கு இதுதான். ஓகேவா? ஓகேங்க சார். சந்திரனுடைய காலத்தில் நம்ம வந்து நிறைய கர்மாவை வந்து அனுபவிச்சுட்டு வந்துருக்கிறோம், சேர்த்திட்டு வந்திருக்கோம். அதை அனுபவிக்கிறதுக்கு பிறப்பெடுத்துருக்கோம். அதை வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அதை தீர்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதே காலத்தில் பலருக்கு உதவிகள் வந்து பண்ணணும். நீ நினைக்கலாம், யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம வந்து உதவிகள் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த உலகமே வந்து ஒரு செயின் தான். நீ யாருக்கு செஞ்சியோ அதே தலைமுறையிலேருந்து ஒருத்தன் வந்து ஒன்றது வாங்கிட்டு போவான். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, நம்பிக்கை இல்லைனாலும் சரி, அதான் வந்து உண்மை. எந்த தலைமுறையை சேர்ந்த ஒருத்தருக்கு இந்த பாவத்தை பண்ணனையோ அதே தலைமுறையினுடைய ஏதோ ஒரு ஜெனரேஷனில் பிறப்பெடுத்த ஒருத்தர் தான் ஓட்டது வாங்குவோம். பேர் மாறலாம், தலைமுறை வந்து மாறாது. புரிஞ்சதா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. அப்போ நம்ம முன்ஜென்மத்தில் செய்த தீய கர்மாவை கம்மி பண்ணிக்கணும், அல்லது எதை அனுபவிக்க வந்தோமோ அதை வந்து உருப்படியாக வந்து அனுபவித்து தீர்க்கணும். அப்படி தீர்க்கும் போது என்னாகும், மறுஜென்மத்தில் நமக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது இந்த ஜென்மத்தோட முக்தி நிலை என்பது ஏற்படும். அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்வில், இப்போ சந்திரன் வந்து இதே சந்திரன் அவயோகி வந்து உங்களுக்கு வந்து யோகன கரண நட்சத்திரத்தில் போய் நின்றுட்டாருன்னா அவருடைய காரகத்தில் வந்து உங்களுக்கு வந்து பாதிப்பு என்பது இருக்காது. ஆனால் நட்சத்திரம் கிடையாது. நட்சத்திரம் வந்து எப்பொழுதுமே கர்மனா கர்மா தான். அது வானமண்டலத்தில் அதனுடைய இருப்பிடத்தில் எந்த கிரகம் ஜனனத்தில் கோச்சாரத்தில் எந்த கிரகம் உள்ளார் நுழைஞ்சாலும் அது தெளிவாக அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கணும். முதல்ல வந்து அதனால் நமக்கு வந்து கெடுபலன்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோகிணிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? திருநாவலூர் நாவலேஸ்வரர் பரிகார கோவில். அஸ்தத்துக்கு என்ன பண்ணுறோம்? வேதபுரீஸ்வரர். இப்போ திருவோணத்துக்கு என்ன பண்ணுறோம்? அந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு முதல்ல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய 6 அவயோக நட்சத்திரங்களுடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். கிரகம் இருக்கு இல்லை, கிரகம் இருந்தால் அதிக கெடுதல். அது கிரகம் இருந்து தசாபுத்தி நடந்ததுன்னா இன்னும் கெடுதல். தசாபுத்தியே நடக்கலைனாலும் அங்கே கிரகம் இருந்தாலும் அது கோச்சாரத்தில் வரும்போது அது வந்து செஞ்சிடும். நம்ம வந்து கிரகமே இல்லை இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. அது கோச்சாரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகிடும். முதல்ல என்ன பண்ணணும்? இந்த 6 நட்சத்திரங்களுடைய தோஷத்தை வந்து நீங்கள் வந்து நிவர்த்தி பண்ணணும். ஒவ்வொருத்தருமே
ரோகிணி அஸ்தம் திருவோணத்தினுடைய கர்மாவை வந்து கரசை கரணத்தில் போய் தீக்கணும். புனப்பூசம் விசாக புரட்டாதினுடைய கர்மாவை வந்து சூலம் வரியான் வைத்திய நாமயோகா அல்லது அதிகண்ட வஜ்ர சுக்கர நாமயோகத்தில் போயிட்டு தீர்த்துக்கணும். அல்லது சதஸ்பாத கரணத்தில் போகலாம். மாதத்தில் ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகே சார். ஆமாம் ஐயா. அப்போ எல்லாருமே கிளாஸில் இருக்கிறீங்க, உங்களை தேடி வருவீங்க, எல்லாருக்குமே வந்து அந்த 6 நட்சத்திர கோவில்கள். இப்போ நிறைய பேர் நீங்கள் போய் ஜாதகம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவயவி வந்து சந்திரன், சந்திரனுக்கு ஒரு கோவில். உங்களுக்கு வந்து தீசூனியம் பிரதமை தேதிக்கு ஒரு கோவில். பவகரணத்தில் பிறந்திருக்கா நாமக்கல் நரசிம்மர் போய் கூப்பிடு, ஆக்டிவேட் ஆகும். உனக்கு முழுவது வந்து சனி பகவான், கும்ப வீடு, நம்ம மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர். நான் நேற்றைக்கு வந்து மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன். நான் கும்பகோணத்தில் முந்தா நாள் வந்து தங்கிட்டு ஒரு கேப் எடுத்துகிட்டு மேலக்கடம்பூர் அமிர்தகடேஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஸ்ரீமுஷ்ணம் வந்து பூராக பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் கோவில் போகிறேன். ஐயர் கேட்குறாரு, என்னங்க முடக்கு தோஷமா, என்ன தோஷம் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு தோஷமும் இல்லை, நான் வந்து கும்பிட்டு போகலான்னு வந்திருக்கேன். யார் அனுப்பிச்சாரு? அருணாச்சலமா? அவர் இன்னொருத்தர் பேர் என்ன, ரிஷபானந்தா அனுப்பிச்சாரா அப்படின்னா எனக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல எனக்கு. சார் எங்களுக்கு சிரிப்பு வருதுங்க சார். ஐயா அதேதான் ஐயா என்னையும் கேட்டார் அவர். உங்களையும் கேட்டிருக்காரு, தனசேகரை கேட்டிருக்காரு, நம்ம ஆளுகளை எல்லாரையும். அதாவது நான் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து போயிருக்காங்க. ஐயா நான் சொன்னேன் ஐயா அதுக்கு. இல்ல எங்க ஐயா சௌபாகியம் சேலம் திரு மணிவண்ணன் ஐயா தான் சொல்லி அனுப்பிச்சாருங்க. போயிட்டு வர சொல்லிருக்காரு, சாமி தரிசனம் பார்த்துட்டு வர சொல்லாரு, அவ்வளவுதான் ஐயான்னு சொல்லிருக்காரு. நான் வந்து போகும்போதே வந்து தனசேகர் வந்து கூப்பிட்டு கால் பண்ணி சொல்லிட்டார். கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற கேப்பில் தனசேகர் கால் பண்ணி, குருஜி இந்த மாதிரி ஐயர் வந்து போகிறவங்கெல்லாம் இப்படி கேட்குறாரு, அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படின்னாரு. இல்லை போன உடனே அவர் வந்து அப்படி கேட்டார், என்ன தோஷம், என்ன பரிகாரம், ரிஷபானந்தா அமிச்சாரா, அருணாச்சலம் அமிச்சாரா அப்படின்னு. எனக்கு இன்னும் தோஷம் வை. நான் போனது வந்து எனக்கு வந்து கரணநாதன் சனி பகவான், அந்த கான்செப்டில் வந்து நான் வந்து அந்த கோயிலுக்கு போகிறேன். நம்ம வந்து அந்த கான்செப்டில் அந்த கோயிலுக்கு போகிறோம். அவர் கேட்குறது அப்படி கேட்குறாரு. அப்புறம் என்னுடைய வீடியோவை வந்து நான் வந்து போட்டு காட்டினேன். ஓ நீங்கள் தான் சௌபாகியம் மணிவண்ணா அப்படிங்கிறாரு. ஆமாம் நானே தான். ஓகேங்க. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து முடக்கு தோசை பரிகாரம் பண்ணுறோம், திதி தோசை பரிகாரம் பண்ணுறோம், அவயோகத்துக்கு பண்ணுறோம், இதுக்கு பண்ணுறோம், இதுக்கு இந்த ரேட்டு வாங்குகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது வச்சுக்கிறதுனா வச்சுக்கோங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. நான் பாட்டு சாமி கும்பிட்டு சரி நான் வரேன், நம்மளுக்கு அந்த பழக்கெல்லாம் இல்லை அப்படின்ட்டு வந்துடுறோம். எப்படி இருக்குது பார்த்தியா? இல்லை ரொம்ப பிஸ்னஸாக போயிருக்கீங்க சார். அத்தனைக்கும் வந்து தமிழ்நாட்டிலேயே மிக சிறந்த ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலம் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமிர்த கடேஸ்வரர். அமிர்தம் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தப்போ ஒரு துளி அமிர்தம் விழுந்ததால் அந்த இடத்துல வந்து சுயம்பா ஒரு லிங்கம் வந்து உருவாகி அவருக்கு வந்து அமிர்த கடேஸ்வரர்ன்ற பேர் வந்தது. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவில். அந்த கோவிலில் இன்றைக்கி வந்து இப்படி ஒரு நிலைமை. புரியுதா? அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் வந்து அவயோகத்துக்கு நீங்கள் வந்து பரிகாரம் போகணும் அப்படின்னா கோவில் லிஸ்ட் வச்சுக்கோங்க, நேராக போங்க. இப்போ வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு வந்து கரசி கரணத்தில் போங்க,
புனப்பூசம் விசாகம் புரோட்டாதிக்கு வந்து சதுஸ்பாத கரணம் அல்லது குரு யோகமாக இருக்கும்போது போய்க்கோங்க. போயிட்டு நேராக வந்து தீபம் போடுங்க, தேங்காய் உடைச்சு அர்ச்சனை பண்ணுங்கள். ரோகிணி அஸ்த திருவோணத்துக்கு பரிகாரம் பண்ணுறீங்களா, அன்னதானத்துக்கு காசு கொடுத்துட்டு வந்துடுங்க. புனப்பூசம் விசாகம் புரோட்டாதி போகிறீங்களா, நெய் வாங்கி கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க தீபத்துக்கு அப்படின்னு. தீபத்திலே ஊற்றிட்டு வந்துடணும், கையிலலாம் கொடுக்கக்கூடாது. பெரிய விளக்கு வச்சுருப்பாங்க, அதில் ஊற்றிடணும். கையில் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு போய் தோசைக்கு ஊற்றிடுவாங்க. அப்புறம் ஓகே தானே? ஆமாங்க சார். ஆமாம், எதுலேயுமே நம்ம தெளிவாக இருக்கணும். அதாவது அவன் ஏமாத்துறதுங்கிறது அவனுடைய பிரச்சனை, நம்ம ஏறாமல் இருக்கிறது நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய தெளிவு. கரெக்டாக? அது வந்து கோவில் மட்டுமா, எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து எல்லா துறைகளுமே வந்து எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம வந்து கோவிலை மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம்? எல்லாருமே எப்படி இருக்கனாலும் அவங்களும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டாங்க, அவ்வளோதான். அவங்களும் கொஞ்சம் ஆரம்பத்திலலாம் ஒழுக்கமாக வாழ்ந்து தான் பார்த்தாங்க. அப்புறம் எல்லா துறைகள்லேயும் வந்து தப்பு நடக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்னு அவங்களும் மாறிக்கிட்டாங்க. கரெக்டாக இல்லையா? கரெக்டுங்க சார். அதுதான் வந்து உண்மை. ஆரம்பத்தில் அப்படி இல்லையே, அவங்க வந்து இறைமணியில் கரெக்டாக தானே இருந்தாங்க அவங்க. அப்போ யார் அவங்கள பிடிச்சி கெடுத்தது? சமுதாயம் தானே. சரி, அப்போ வந்து என்னென்னா 6 நட்சத்திரங்களுக்கு நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணணும். அதில் ஜாதகத்தில் 9 கிரகத்தில் எந்த கிரகம் நின்னாலும் நிச்சயமாக வந்து தோஷம் என்பது ஏற்படும். அந்த கிரகம் வந்து அந்த கிரக காலத்தில் கெடுபலனை நிச்சயம் தந்துடும், உறுதியாக தரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ ஜோதிட விதி என்ன சொல்லுது? உங்களுடைய அவயோக நட்சத்திரத்தில் 6 நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்னாலும் உறுதியாக கெடுபலனை தரும். ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி. அப்போ இதை வந்து நம்ம வந்து பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம். அந்த கிரக காரகத்தை வந்து சரியாக வந்து நம்ம வந்து தொழிலாக பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து விசாகத்தில் புனப்பூசத்தில் இன்றைக்கி குரு பகவான் வந்து கோச்சாரத்தில் போயிட்டுருக்காரு. இன்றைக்கி விஸ்கம்பனாமையோட ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய இழப்புகளை சந்திக்க பிறந்த ஒரு குழந்தை. அப்போ சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாது. பணம் சார்ந்த அத்தனை வரவு செலவுகளையும் தெளிவாக இருக்கணும், முடிஞ்சளவு உஷாராக இருக்கணும். கரெக்டு தானே? அதான் பலன். ஓகேவா? ஓகே சார். ரைட். ஓகே சார். அடுத்தது வந்து என்னென்னா யோகி உபயோகி கரணம். இந்த 9 நட்சத்திரங்கள்லேயும் உங்களுடைய புண்ணியங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த 9 நட்சத்திரத்துலேயும் புண்ணியம் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் புண்ணியம் வந்து மாறவே மாறாது. புண்ணியம் என்பது தானாகவே கிடைக்கும் நமக்கு. இருந்தாலும் நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் அதிகம் கிடைக்கணும். கரெக்டா? புண்ணியம் என்பது தானாகவே கிடைக்கும். ஜாதகத்தில் கிரகம் இருந்ததுன்னா அதை சார்ந்து நன்மைகள் வந்து தானாகவே வந்துடும். கோச்சாரத்தில் வந்தாலும் வந்துடும். அந்த நட்சத்திரத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், கிரகத்துக்கு நம்ம இன்னும் போகவே இல்லை. அப்போ ஒருத்தர் வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதியை வந்து யோக நட்சத்திரமாக வாங்கிட்டு வராரு அப்படின்னா அவர் உண்மையிலேயே வந்து முன் ஜென்மத்தில் வந்து நியாயம் நீதி தர்மத்தோடு வந்து வாழ்ந்திருக்காரு. நியாயம் நீதி தர்மத்தோடு வந்து வாழ்ந்திருக்காரு. அதனால் இந்த ஜென்மத்தில் அவருக்கு வந்து அது வந்து யோகியாக வந்திருக்கு. அவருக்கு வயதானவர்களை நல்லா மதிச்சிருக்காரு. கரெக்டு தானே? கரெக்டுங்க சார். ஆமாம், வேலையாட்களுக்கு கரெக்டாக வந்து உதவி பண்ணியிருக்காரு. வயதானவர்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துருக்காரு. அதனால் அவர் வந்து அந்த புண்ணியத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதே பரணி போராட்டத்தை எடுத்தோம் அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், நல்ல சுகபோகத்தை அனுபவிக்க வந்திருக்காரு. ரைட்டு. ஆனால் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த யோகி உபயோகி கரணம் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணினாலும் பெரிய அளவில் வாழ்க்கையில் வந்து டெவலப் ஆக முடியாது, நிம்மதியாக வந்து வாழ முடியாது. ஏன்னா இந்த கலியுகத்துக்கு பணம் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எப்போ வந்து புனப்பூசம் விசாகம் புரட்டாதி அவயோக நட்சத்திரமாக வந்துருச்சோ அதில் கிரகம் இருக்கட்டும் இல்லாமல் போகட்டும்,
குரு பகவான் வந்து கர்ணநாத நட்சத்திரத்திலே கூட அவன் வந்து பலமாக இருக்கட்டும். இந்த குருவுடைய நட்சத்திரங்கள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னாவே ரொம்ப கவனமாக இருக்கும். அதில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வரும்போது ஜனத்தில் கிரகங்கள் இருந்தால் ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து கமுத்தி விட்டுரும். நீங்கள் சிறு சிறு சேர்த்துவீங்க, அது லம்பாக பிடிக்கிட்டு விட்டுரும். அப்போ அது வாழ்க்கையில் நடக்கக்கூடாதுன்னா புனர்பூசம் விசாகம் போராட்டாதிக்கு உண்டான பரிகாரத்தை வந்து பண்ணிடணும் நம்ம. இப்போ புனர்பூசத்துக்கு என்ன பண்ணோம்? திருந்து தேவன்குடியில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். போராட்டாதியில் சனி பகவான் போகும்போது என்ன பண்ணோம்? திருக்குவளை பிரம்மபுரீஸ்வரரை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அப்போ நம்ம போகிற பரிகாரங்கள் என்பது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அதை மட்டும் பார்த்துக்கணும். கரெக்டா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஆமாம், கரெக்டா. விளையாட்டு போக்கில் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன ஆகும் அப்படின்னா, சனி பகவானுக்கு பரிகாரம் போடுறோம், குருவுக்கு பரிகாரம் பண்ணுறோம், ராகு கேதுக்கு பண்ணுறோம், ராகு பண்ணுறோம், கேதுக்கு பண்ணுறோம், மாறி மாறி நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் பரிகாரம் பண்ணி வச்சுருப்போம். நடந்துக்குமா? நடந்துக்காதா? இப்போ நம்ம விளையாட்டு போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாவலேஸ்வரர் போனோம், ரெண்டாவது வந்து எங்கே போனோம்? முசிறி போனோம், தேர்டு வந்து திருக்கோளை பிரம்மபுரீஸ்வரர் போனோம், இன்றைக்கி வந்து கற்கடேஸ்வரர் போயிருக்கோம். இதுவரை 4 நட்சத்திரங்களுக்கு உண்டான பரிகாரங்களை வந்து நம்ம வந்து தெளிவாக பண்ணிடுறோம். அது கூட்டு பிரார்த்தனையோட ஒரு 150 பேர் 200 பேர். சோழேஸ்வரர் ஒன்று. ஆமாம், 5 கோவிலுக்கு விளையாட்டு போல பண்ணிடுறோம். ஆமாம், 5 கோவில்களுக்கு விளையாட்டு போல பண்ணிட்டோம். நம்ம குரு பகவான் கெட்டு போயிட்டால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அது இல்லாமல் பூசம், அனசம், உத்திரட்டாதி, பரணி, பூரம், பூராடம், மிருகசீரிசம், சித்திரை ஆகிட்ட அந்த 9 நட்சத்திரங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பூசத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய அதிதேவதையெல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. பூசத்தின் அதிதேவதி குரு பகவான். குரு பகவானை போய் நீங்கள் கும்பிட்டீங்கன்னா பூசமும் ஆக்டிவேட் ஆகும், அவையும் குருவும் ஆக்டிவேட் ஆவார். இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிழைகள், தவறுகள். பூசத்தை ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பூசத்துக்கு உண்டான உணவு எடுங்க, தலை விருட்சத்தை பயன்படுத்துங்க. தலை விருட்சத்தை பயன்படுத்தும் போது கூட அது வேறு எந்தெந்த நட்சத்திரத்துக்கு வருதா அப்படிங்கிறது கவனிக்கணும் நம்ம. அப்போ பூசத்துக்கு உண்டான உணவு அப்படிங்கிறது பெஸ்ட்டு, அல்லது பூசத்துக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த உணவும் அந்த ஸ்தலமும் வந்து வேறு எதுக்கு வராது. ஆனால் தலை விருட்சம் அப்படி கிடையாது. பூசத்துக்கு 4 பாதங்களுக்கு 4 தலைவரிசைகள் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா வேறு நட்சத்திரத்துக்கு வந்துடும். பூசத்தின் அதிதேவதை வந்து குரு பகவான். கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இங்கே வந்து அவயோகமாக வந்திருக்காரு. அதனால் அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து என்னென்னா ஃபுட்டு, அதுக்கு உண்டான நட்சத்திர ஸ்தலம், அதுக்கு உண்டான காயத்ரி மந்திரம், இது வந்து ஸ்டாண்டர்டு. இதை நீங்கள் தொடும்போது வந்து எந்த தவறுமே நடக்காது. ஓகே தானே? ஓகே சார். ஓகே குருஜி. இப்போ இதுக்கு முந்தைய வகுப்பில் வந்து நம்ம ரோகிணி வந்து ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாஸில் வந்து தெளிவாக நடத்தியிருந்தாங்க. அப்போ வந்து பூசத்துக்கு தலை விரிச்சத்தை மேக்சிமம் தொடாதீங்க, அதிதேவதையை தொடாதீங்க, உணவை தாராளமாக தொடுங்க, காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு தைரியமாக தொடுங்க, பூசத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலத்துக்கு தாராளமாக போயிடுவாங்க. இது 3ஐயும் வந்து நீங்கள் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், அது வந்து எந்த தவறும் நடக்காது. அப்போ உங்களுடைய யோகி, உபயோகி, கரணநாதன் கிளாஸ் நான் இன்ட்ரெஸ்டாக போதா போர் அடிக்குதா இருக்குது சார்? வித்தியாசம் நல்லா இருக்குங்க சார், அமைதியாக கேட்டுங்க சார். அதாவது வித்தியாசமான வகுப்புங்க அது, ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரைட், ஓகே, சரி. எனக்கு இன்றைக்கி வந்து இப்படி நடத்தலாம்னு தோணுச்சு. அது நான் வந்து கிளாஸுக்கு வரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து பிளான் பண்ணல. ஒன்று போட்ட பிறகு எனக்கு தோணுது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் பிரபஞ்சம் என்ன இன்றைக்கி பண்ண சொல்லுதோ அதை பண்ணுவேன். அதான் நான் என்னுடைய இது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன் நான். அப்போ வந்து என்னென்னா, இந்த 9 நட்சத்திரங்களையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் இல்லைன்னா கோச்சாரத்தில் வரும்.
ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த இடத்த வந்து கிரக உதைப்பின் மூலமாக கூட ஒரு கிரகம் தொட்டு அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுரும். அந்த 9 நட்சத்திரங்களையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே. இருக்கலே பெஸ்ட்டு வந்து உணவு தான். டெய்லி ஏதோ ஒரு உணவு. இன்றைக்கி வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டோமா, நாளைக்கு ஒரு பனங்கற்கண்டு அனுசத்துக்கு, இன்றைக்கி பூசத்துக்கு ஆப்பிள், நாளைக்கு ஒரு பனங்கற்கண்டு, பனவெல்லம், உத்தரடாதி வந்தீங்கன்னா வேப்பம்பழம் அல்லது பசும்பால், வரணிக்கு நெல்லிக்காய், பூரத்துக்கு எலுமிச்சப்பழம், புராடத்துக்கு காளான், மிருகசேஷத்துக்கு இளநீ, சித்திரைக்கு பப்பாளி, அவிட்டத்துக்கு தக்காளி. ஸோ தக்காளின்னா குழம்புல தக்காளி போட்டு தாங்க சாப்பிட்றோம், அதெல்லாம் வேலைக்கு வராது. தக்காளி வந்து துவையல் அல்லது தக்காளியில் வந்து என்ன பண்ணுவாங்க, கடைஞ்சி பஜ்ஜி மாதிரி ரெடி பண்ணுவாங்க, அப்படி சாப்பிடும். ஏதோ ஒரு உணவுகளை வந்து இந்த 9 உணவுகளை வந்து ரொட்டேட்டாக ஏதோ ஒரு உணவை வந்து அன்னைக்கு எடுத்துகிட்டே இருக்கணும். அதனுடைய காயத்ரி மந்திரங்களை வந்து சொல்லி பவர் கொடுத்துட்டே இருக்கலாம். இன்றைக்கி பூசத்துக்கு காயத்ரி சொன்னோமா, நாளைக்கு அனுசத்துக்கு சொல்லலாம், உத்திரடாதிக்கு சொல்லலாம், அதுலேயும் வந்து கௌளவ கரணத்தில் உட்காந்து சொல்லலாம், தைத்துளை கரணத்தில் சொல்லலாம், பவகரணத்தில் சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா செலவுகளே இல்லாமல் யோகத்தை வாங்கிக்கூடிய வழிமுறைகள். கௌளவ கரணத்தில் பூசம் அனுசம் உத்திரடாதிக்கு முன்னாடி 3 காயத்ரின்னு சொல்லுங்கள், ஒவ்வொன்றே 9 முறை சொல்லுங்கள். கரெக்டா? கரெக்டுங்க சார். ஓகே குருஜி, சூப்பரா இருக்கு குருஜி. அதெல்லாம் பண்ணும்போது இந்த இடங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான கர்மா. இந்த திதியை வச்சு நம்ம வந்து எடுக்கும்போது அது என்னாகும் அப்படின்னா, இப்போ ஒரு திதி சூனிய அதிபதியே இதுதான் வந்து மெயின். அதாவது அவயோகம், உபவயோகம், யோகி உபயோகி, கரணநாதன். இதுதான் வந்து நமக்கு வந்து எந்த வித கன்ஃபியூஷன் நமக்கு வந்து கொடுக்காது. எப்பொழுதுமே எந்த வித கன்ஃபியூஷன் வராது. திதி வச்சுட்டோம்னா அது வேறு, அது வந்து லக்னத்துலேருந்து மாறிடும் கணக்கு. தீசுனி நட்சத்திரங்கள் லக்னத்திலிருந்து பாவ கணக்குகள் அடிப்படையில் பாவம் மாறுதலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கணிதம் இருக்குது. பாவம் மாறுதல் கணிதம், அதில் வந்து ப்ளீடியஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து இந்த நட்சத்திரங்கள் வந்து லக்னத்துக்கு 3, 6, 8, 12 வந்தால் அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்துரும். மீதி இடங்களில் வந்தது அப்படின்னா அது வேறு மாதிரி வேலை தான். தீசுனி அதிபதியினுடைய நட்சத்திரங்களே வந்து யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரம் அப்படிலாம் வந்தது அப்படின்னா தீசுனி அந்த ஜாதகத்தில் வேலை பார்க்காது. இதே தீசுனி நட்சத்திரமே வந்து அவயோகமாக உபாவயோகமாக வந்துருச்சு அப்படின்னா கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்படும். இந்த திதி வந்து என்னன்னா யோகத்தோட அவயோகத்தோட கரணத்தோட எங்கே போய் மின்கிள் ஆகுது. மின்கிள் ஆகலைன்னா அதனுடைய விதி வந்து வேற. 3, 6, 8, 12 நீதிக்கோங்க. மின்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து யோகியாவே மாறிக்கிட்டாரு அப்படின்னா அந்த தோஷம் வந்து வேலை பார்க்காது. கரணமாக மாறிக்கிட்டாலும் வேலை பார்க்காது. ஆனால் வந்து இந்த யோகத்தினுடைய இந்த கரணத்தினுடைய பவர் வந்து கம்மியாகி போயிடும். ஒரு திரிசூனிய அதிபதியே யோகமாக வரும்போது, ஒரு திரிசூனிய நட்சத்திரமே ஒருத்தருக்கு வந்து யோகி நட்சத்திரமாக வரும்போது, ஒரு திரிசூனிய நட்சத்திரமே ஒருத்தருக்கு வந்து கரண நட்சத்திரமாக வரும்போது என்ன ஆகுது, அங்கே வந்து யோக பலன்கள் வந்து குறைஞ்சி போயிடுது. யோக பலன்கள் குறைஞ்சி போயிடும். ஒரு 25% வந்து யோக பலன்கள் வந்து கம்மியாகி போயிடும். 75% நற்பலன்கள் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு பிறந்தமைக்கு வந்து பூசம் அனுசம் உத்திரட்டாதி வந்து திதி சூனியம், பரணி பூரம் பூராடம் வந்து தீசுனி நட்சத்திரம். அதுவே வந்து விஸ்கம்பத்தில் பிறந்தவர்கள் யோகி உபயோகியாக வருது, தீசுனி வேலை பார்க்காதுன்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே வந்து யோகி என்ற தன்மை 75%, திதிசூனியம் என்ற தன்மை 25% அங்கே வந்து கலந்துருக்கா? கலந்துருக்கு. ஆனால் அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களால் சொல்ல முடியாது, என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு அனுபவங்கள் அதிகம், அது எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்,
பூசம் அனுசம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடத்துக்குன்னா பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு அந்த தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். பண்ணிட்டீங்கன்னா 75 100 மாறிடும். சரிதானே? ஆமாங்க சார். ஓகே சரி. குருஜி. அதே போல் ஒரு முடக்கதிபதியே வந்து யோகியாக உபயோகியாக கரணமாக வரும்போது முடக்கு தோசை வேலை பார்க்காதுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அதே தான். இப்போ என்ன பண்ணால் யோகத்தினுடைய தன்மை 75 முடக்கு வந்து 25 வேலை பார்க்குங்க. ஜாதகருக்கு அது வந்து கெடுபலம் தராது. 25% என்ன கெடுபலம் தரும்? 75 தான் நன்மை தரும். ஆனால் நன்மை கம்மியாகி போயிருது. இங்கே 100% நன்மை அனுபவிக்கிறதுக்கு பதில் 75 தான் நான் அனுபவிக்கிறோம். நம்ம கெடுதல் கிடையாது, ஆனால் அனுபவிக்க வேண்டிய யோகம் வந்து கம்மியாகி போயிருது. அப்போ என்ன பண்ணணும்? உடனே பூசம் அனுசம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடத்துக்கு வந்து பரிகாரத்தை வந்து போட்டுருணும். நட்சத்திர ஸ்தலத்துக்கு கௌளவ கரணத்தில் தைத்துளை கரணத்தில் போயிட்டு பரிகாரம் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. இப்போ ஒரு கரணநாதனே அவயோகமாக வரும்போது அவயோகம் வேலை பார்க்காது, கரணம் தான் வேலை பார்க்கும்னு சொல்லியிருக்கேன் நான். அவயோக நட்சத்திரமே கரண நட்சத்திரமாக வரும்போது பயந்துக்காதீங்க, அங்கே அவயோக தோஷம் வேலை பார்க்காதுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஆனால் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா 65% கரண பலன்களும் 35% அவயோக பலன்களும் அங்கே ஆக்டிவேட் ஆகும். 35 ஆக்டிவேட் ஆகாது, 65 கரணநாதன் பலன்கள் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு பரிகாரத்தை வந்து பண்ணிக்கணும். ஓகே தானே? ஓகேங்க சார். ஓகே குருஜி. இப்போ தீசூன்ய நட்சத்திரமே அவயோக நட்சத்திரமாக வருது, முடக்கு நட்சத்திரமே அவயோக நட்சத்திரமாக வருது. இது எப்படி வேலை பார்க்கும்? 100க்கு 200 மடங்கு கெடுபலன்களை வந்து அந்த நட்சத்திரம் கொடுக்கும் உங்களுக்கு. தர்ம தரதா? கட்டாயம் தருங்க சார். தரங்க குருஜி. அப்போ போட டபுள் பரிகாரம் தரணும், டபுள் பரிகாரம் போடணும். ஒரு முறை போயிட்டு வரக்கூடாது. பொதுவாகவே வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் புனப்பூசம் விசாகம் புரட்டாதிய உண்டான பரிகார ஸ்தலங்களை வந்து நம்ம வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடணும். பொதுவாக திதிசூன்யமே முடக்கே வந்து அவயோகமாக வந்துருச்சு அப்படின்னா வருஷத்துக்கு 2 முறையாவது போயிட்டு வந்துடணும். அந்த காலகட்டங்களில் அரசன் தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை வந்து உருவாக்கணும். இந்த காலத்தில் நம்ம வந்து ஒரு தோஷ நிவர்த்திக்கு ஒரு முறை போயிட்டு தீபம் போட்டு தேங்காய் பழம்லாம் ஒடிச்சிட்டு வந்துட்டு எனக்கு தோஷம் வந்து சரியாச்சுங்கிறோம். கரெக்டா? கரெக்டுங்க சார். அடிக்கடி போகணுங்க சார். அப்போ அரசன் செய்தது சரியா, நம்ம செய்கிறது சரியா? அரசன் செஞ்சது சரி குருஜி. சரி. அப்போ அரசனை மாதிரி நம்ம வந்து உட்காந்து கோயிலெலாம் கட்டிட்டு முடியாது. அதுக்கு பேசாமல் வருஷத்துக்கு ஒரு 2 முறை 3 முறை போயிட்டு வரலாம் இல்லையா? தாராளமாக போயிட்டு வரலாங்க சார். ஆமா குருஜி. அதெல்லாம் வந்து கணக்கு வந்து பார்த்துக்கணும். சும்மா ஒரு முறை போயிட்டு வந்துட்டு எனக்கு எல்லாம் தோசைலாம் நிவர்த்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற கதையெல்லாம் வந்து ஓட்டிகிட்டு கூடாது. எல்லா கர்மாவும் வந்து இப்படி இருக்குது நட்சத்திர கணக்கில். எல்லா திதியோகரண ஜோதிட ஜம்பவான்கள் பெரிய பெரிய ஜம்பவான்களாக இருக்கிறாங்க என்னை விட தமிழ்நாட்டில். பிரதமை திதிக்கு போடு ஒரு பரிகார கோவில், நீ விஸ்கம நாம யோகவா உனக்கு என்னுடைய அவயவிக்கு ஒரு கோவில், முடக்குக்கு ஒரு கோவில், கரணத்தை ஆக்டிவேட் பண்ண ஒரு கோவில். அவங்களாம் என்னை விட மிகப்பெரிய ஜம்பவான்கள் தமிழ்நாட்டில். கரெக்டு தானே? சார் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏமாந்து போயிட்டு இருக்காங்க சார். ஆனால் இப்போ இப்படி வந்து நம்ம வந்து டெப்த்தாக நட்சத்திரங்களுக்கு வரும்போது தான் அந்த கர்மாவை வந்து அழகாக ஒட்டிக்க முடியும் நம்மளால். ஒன்று ஒட்டிக்கலாம், நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். அடுத்தது வந்து தேவையானதை அனுபவிச்சுட்டு நம்ம வந்து மறுபிறப்புக்கு வந்து அடுத்த பிறப்புக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து எடுத்துக்கலாம். நம்ம தேவையான இந்த பிறப்போட முக்தி நிலையை அடைஞ்சிக்கலாம். சரிதானே? சரிங்க சார். ஓகே குருஜி.
எந்த ஒரு கிரகம் உங்களுடைய அவயோக நட்சத்திரத்தில் வந்து அமருதோ அதனுடைய ஆதிபத்தியம் என்னவோ அது வந்து காலி பண்ணிவிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, 7ஆம் இடம் வந்து கடகம், அந்த வீட்டினுடைய நட்சத்திரம் வந்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். அதில் ஏதோ கிரகம் இருந்ததுன்னா என்ன பண்ணும், திருமண வாழ்க்கையை பிடிச்சி கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆதிபத்தி கணக்கில் பாவ கணக்கு, அதுதான் பாவகாரகம். அப்போ உங்கள் லக்னத்துக்கு எந்த பாவம் வந்து அவயோக வீடுகளாக வருது அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாவகாரகம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அடிவாகும். இப்போ இந்த விஷ்கம நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம், தனுசு, மீனம் 3 வீடுகளும் வந்து அவுட்டு. கரெக்டா? கரெக்டுங்க சார். ஆமா குருஜி. 3 வீடுகளும் வந்து அவுட் ஆகுது. அப்போ என்ன நடக்கும்? லக்னத்துக்கு தகுந்த மாதிரி பாவகாரகத்தில் கிரககாரத்தில் ஒரே மாதிரி தான் நடக்கும், நட்சத்திரகாரகத்தில் ஒரே மாதிரி தான் நடக்கும், கிரககாரத்துலேயும் ஒரே மாதிரி தான் நடக்கும். ஆனால் பாவகாரகத்தை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து லக்னத்துலேருந்து எங்கே வருது? ஐயா போர்டு பக்கத்துல வரும்போது கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் ஆமா சார், வெளியே கொஞ்சம் தள்ளி பேசும்போது தெளிவா இருக்குங்க சார். போர்ட்டு வரும்போது கொஞ்சம் விட்டு விட்டு அப்படியா? போற மாதிரி. சரி ஓகே. சரி, இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேவா? ஓகே. சரிங்க ஐயா, Right. சரிங்க. சரி. இப்போ விஷ்கம நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு கடகம், மைக்கு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக் இருக்குது, நாளைக்கு மைக் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கடகம், அதே போல் இந்த மீனம், தனுசு, இந்த 3 வீடுகள் வந்து அவயோக வீடு. இப்போ இதுவே நீங்கள் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இது 7ஆம் வீடு, இது 12ஆம் வீடு, இது வந்து 3ஆம் வீடு. இதுவே வந்து நீங்கள் வந்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இது வந்து 3, இது வந்து 8, இது வந்து 11. இப்போ லக்னத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மா வந்து மாறுது. கிரகமே இல்லை அப்படின்னா கூட உங்களுடைய அவயோக நட்சத்திரத்தில் கிரகமே இல்லைனா கூட உங்களுடைய லக்னத்தில் இருந்து அது எந்த ஆதிபத்தியம் வாங்குதோ அந்த ஆதிபத்தியம் கண்டிப்பாக அடி வாங்கும். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க ஐயா. கண்டிப்பாக அடி வாங்கிடும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அவயோக நட்சத்திரங்களுக்கான பரிகாரத்தை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிக்கலாம் நீங்கள். சரிதானே? ஓகேங்க சார். ஆமாம். இது நட்சத்திர கணக்கு. அடுத்து கிரகங்களுடைய கணக்கு அப்படின்னு வரும்போது ஒரு கிரகம் நம்ம என்ன பண்ணுறோம், யோக ஸ்டாரில் இருந்தால் நல்லதுங்கிறோம், அவயோக ஸ்டாரில் நின்னா கெடுதல்ங்கிறோம், கர்ணநாத நட்சத்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு முடிவு பண்ணிக்கிறோம். தீசுனிய நட்சத்திரத்தில் இருந்தால் 3, 8, 12 வந்தால் மறைஞ்சி வந்தால் நல்லது. மீதி இடங்களில் வரும்போது மீதி இடங்களில் வந்து உங்களுக்கு யோக நட்சத்திரம் இருக்கலாம், அவயோக நட்சத்திரம் இருக்கலாம், கரண நட்சத்திரம் இருக்கலாம், முடுகு நட்சத்திரம் இருக்கலாம். மீதி இடங்களில் எல்லா நட்சத்திரங்களுமே வரலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது அந்த பலனை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ 3, 8, 12 மறையாமல் யோக நட்சத்திரம் வந்து அதில் ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அது நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணணும். இப்போ வந்து தீசுனி அதிபதி சொல்லிட்டு எல்லா கிரகமும் யோக நட்சத்திரம், உபயோக நட்சத்திரம், கரண நட்சத்திரத்தில் நின்றால் பாசிட்டிவ் முடிச்சு ரூடு. எந்த கிரகமாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அவயோகம் உபாவயோகத்தில் நின்றால் நெகட்டிவ் முடிச்சு ரூடு. அந்த கிரகம் திரிசூனிய அதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு மட்டும்தான் சிறப்பு ரூல். அது என்னன்னா லக்னத்துக்கு 3, 6, 8, 12 மறைந்து தீசுனிய நட்சத்திரத்திலேயே நிற்கும் போது அது விருத ராஜயோகத்தை கொடுத்துரும் நமக்கு. ஒன்று யோக நட்சத்திரம்னா நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அவயோகம்னா கெடுதல் முடிவு பண்ணிட்டோம், கரணம்னா முடிவு பண்ணிட்டோம் நல்லதுன்னு. முடக்கு நட்சத்திரம்னா தீசுனி அதிபதி முடக்கில் நின்னா கண்டிப்பாக வந்து கெடுதல் தான். அது எங்கே நின்னாலும் சரி, 3, 8 இருந்தாலும் சரி,
மறையாத பாவமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒன்று தான். இப்போ எதுலையுமே சம்மந்தப்படாத கர்மாவை வாங்கக்கூடிய நட்சத்திரங்கள் நியூட்ரல் நட்சத்திரம். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா திதினால் சுக்கிரன் சனி வந்திருக்காங்க. யோகம்னு வரும்போது சனி சுக்கிரன் சந்திரன் குரு வந்திருக்காரு. கர்ணநாதன் செவ்வாய், மூலகதிபதி சனி பகவான். இப்போ எதுலையுமே ராகு சம்மந்தப்படலை. அப்போ ராகுவுடைய நட்சத்திரங்களை நீங்கள் சமநிலை நட்சத்திரங்கள்னு எடுத்துக்குவீங்க நீங்கள். அப்போ ஒரு தீசூனியாதிபதி சமநிலை நட்சத்திரத்தில் நிற்கும்போது 3, 6, 8, 12 இருந்தால் நல்லது. பாவ ரீதியாக அப்படி மறையிலனா கெடுதல். ஓகே தானே? முடக்கு அதிபதிக்கு என்ன ரூலு? முடக்கு அதிபதிக்கு யோக ஸ்டார்னா நல்லதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க, அவயோக ஸ்டார்னா கெடுதல்னு முடிவு பண்ணுங்க, கர்ணநாதன் ஸ்டாரில் நிற்கிறாருன்னா நல்லதுன்னு முடிவு பண்ணுங்க. திதிசூரிய நட்சத்திரம்னு வந்தது அப்படின்னா 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தால் நல்லதுன்னு முடிவு பண்ணு. முடக்கு அதிபதி முடக்கு நட்சத்திரத்தில் மட்டுமே நின்றுட்டுருக்காரு அப்படின்னா அது கெடுதல். நியூட்ரல் நட்சத்திரத்தில் நின்றுருக்காருன்னா அதுவும் கெடுதல். இவ்வளோதான், ரூலே முடிஞ்சு போச்சு. இந்த ரூலெல்லாம் என்ன பண்ணலாம், நாளையிலேருந்து நம்ம ஜாதகத்தை போட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பிரித்து, இதுவரை நான் சொல்லிக் கொடுத்த பலன்கள் ஷார்ட்டாக இருக்கும். உங்களெல்லாம் ஒரு ஜோசியராக மாற்றுற அளவுக்கு புரிதல் வர அளவுக்கு நம்ம பாடத்திட்டத்தை நடத்தியாச்சு. இப்போ எல்லாருமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கிறீங்க, பலன்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஓகே, அந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டீங்க. இப்போ உங்களை கொஞ்சம் மெருகேற்றணும். இன்னும் கொஞ்சம், யார் வீட்டில் தான் அந்த சத்தம்? இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய திறமைகளை வளர்த்து விடணும். அதுக்குண்டான வகுப்பு தான் இந்த வகுப்பு. ஓகேவா? ரெகுலராக பார்த்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது ரெகுலராக பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதில் இன்னும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. பலன்கள் எடுக்கும்போது நீங்களாம் இப்போ என்னென்னா பலன்கள் சொல்கிறீங்க, இன்னும் ரொம்ப அறிவுபூர்வமாக, ரொம்ப திறமையாக, ரொம்ப நுட்பமாக உங்களெல்லாம் பலன்கள் சொல்ல வைக்கக்கூடிய வகுப்பு தான் நாளையிலேருந்து நடக்க போகுது. ஓகேவா? சரி, மணி 8:00. சொல்லுங்க ஐயா. இப்போ நாங்க திரிசூனிய அதிபதியோ இல்ல முடக்கு அதிபதியோ ஒரு நியூட்ரல் நட்சத்திரம் இல்லைன்னா கெடுதல் சொல்லி சொன்னீங்களே ஐயா, கெடுபலன் தரும் சொல்லி சொன்னீங்களே. அப்ப அதுக்கு பரிகாரம் எப்படி ஐயா? அந்த நட்சத்திரத்துக்கான கோயில் போய் வழிபாடு பரிகாரம் பண்ணணுமா? அவயோகிக்கலாம் 6 நட்சத்திரம் போக சொன்னீங்களே, அதாவது மொத்தமா 27 கோயில் வச்சுக்கோங்க. சரிங்க, மொத்தமா 27 கோயில் இருக்கு உங்களுக்கு. அவயோகத்துக்கு பரிகாரத்தை பண்ணிக்கிறீங்க. தீசூனிய கிரகத்தினால, தீசூனிய நட்சத்திரத்தினால ஏதாவது பாதிப்பு நடந்தால் அது ஒரு நட்சத்திரத்தை தான் அந்த கிரகம் கண்டிப்பாக இருக்கும். அது போய் பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதானே. எல்லா கர்மாவும் நட்சத்திரங்களில் தான் முடியும். சரிங்க ஐயா. கிரகம் மட்டுமே தனியாக பலன் தராது, பாவம் மட்டுமே தனியாக பலன் தராது. சரிங்க. அதாவது ஒரு பாவகாரகம் ஒரு கிரககாரகம் இணைந்து நட்சத்திரக்காரகமாக மாறி அதன் வழியாக தான் ஒரு நன்மையோ தீமையோ உங்களுக்கு நடக்கும். ஃபைனலாக எங்கே முடியுதுன்னா எல்லாமே நட்சத்திரத்தில் தான் முடியும். அப்போ நீங்கள் பாவத்துக்கு பரிகாரம் தேவையில்லை, கிரகத்துக்கு பரிகாரம் தேவையில்லை. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அது நெகட்டிவாக இருக்கா, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்க வேண்டியதுதான். நட்சத்திரத்துக்கு பரிகாரம். சரிங்க, நன்றி. இப்போ கிரகத்தை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன் உங்கள் ஜாதகத்தில் தோஷமா, சூரியனார் கோயில் போங்க. சனி தோஷமாக இருக்காரா, திருநள்ளாறு போங்க. குரு பகவான் தோஷமாக இருக்காரா, ஆலங்குடி போங்க. அது கிரக பரிகாரம். கரெக்டா? 12 பாவங்களுக்கு பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. இப்போ கடகராசி ஸ்தலம் நண்டு கோவில் இருக்கா இல்லையா? 12 ராசிகளுக்கு 12 கோவில்கள் உண்டா இல்லையா? இதெல்லாம் பலம் இழந்த பரிகாரங்கள். நீங்கள் எப்பொழுதுமே நட்சத்திரத்துக்கு வந்துடணும்.
பாவம் தனியாக பலனை தர முடியாது, கிரகமும் தனியாக பலனை தர முடியாது. பாவம் கிரகம் இணைந்து நட்சத்திரமாக மாறி அதன் பிறகுதான் ஒரு நல்லது கெட்டதோ நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் எதாக இருந்தாலும் நெகட்டிவாக நட்சத்திரத்துக்கு பரிகாரம், பாசிட்டிவாக நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நட்சத்திரம் தான் ஃபைனல். சரி சரி ஓகே தானே? ஓகே ஓகே நன்றி ஐயா. ஓகே குருஜி. சரி, ஓகே, முடிச்சிடலாமா? ஓகே சரிங்க ஐயா. சார் அருமையான தகவல் சார், சரிங்க. தெளிவான விளக்கங்கள் சார். நன்றிங்க சார், வணக்கங்க சார். எப்படி ரொம்ப நன்றி சார். கிளாஸ் புது தகவல் குருஜி இன்னைக்கு. ஐயா நன்றி ஐயா. தேங்க்யூ வெரி மச் குருஜி. தேங்க்யூ குருஜி, தேங்க்யூ குருஜி. நல்லதுங்க, நன்றி. நல்லது. ஓகே ஓகே, ஓ முடிச்சிடலாமா? சரிங்க. ஓகேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. ரைட்டுங்க, ரைட்டுங்க, ஓகே. ஐயா வணக்கம், நன்றிங்க ஐயா. நல்லதுங்க, நல்லதுங்க, ஓகே ஓகே ஓகே. நன்றிங்க குருஜி. நன்றி, மிக்க நன்றி, வணக்கம். நல்லதுங்க, நல்லதுங்க, ஓகே ஓகே ஓகே.